ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பினிப்போம். அவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச நமக்கு தெரிந்து கொடுத்த வசனம், வார வாரம் நம்மோடு ஆண்டவர் இடைபடுகிற ஒரு வார்த்தை 1 நாளாகமம் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனம். இந்த வசனத்திலிருந்து தான் பல விதங்களில் பல காரியங்களை கர்த்தர் நம்மோடு இந்த மாதம் முழுவதும் பேசி கொண்டிருக்கிறார். வாசிப்போம் பலத்தோடு. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறார். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? எவரையும் சொல்லுங்க. எவரையும், எந்த பின்னணியத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவரையும், எந்த நிலைமையில இருந்தாலும் அவரையும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரையும், எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் தம்முடைய கரத்தினுடைய அந்த மகிமைகளை இந்த மாதம் முழுவதும் நம்ம காமிச்சிருக்கிறாரு. இந்த செய்தியினுடைய நிறைவு செய்தியில் ஆண்டவர் அதிலிருந்து இன்னும் ஒரு வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறாரு. அவருடைய கரத்தில் இருக்கிற இன்னும் ஒரு காரியம். எல்லாரும் இந்த வசனத்தை உத்து பார்த்தீங்கன்னா அதை முடிக்கும் பொழுது தாவீது பயன்படுத்துகிற வார்த்தை கவனிங்க, எவரையும் மேன்மைப்படுத்த. அந்த வார்த்தை எப்படி இருக்கு? தாவீது முன்னால் நிற்கிறாரு. அவருக்கு எதிர இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. ரூபன் கோத்திரம் நிற்கிறாங்க, மனாசே கோத்திரம் நிற்கிறாங்க, எப்ராஹிம் கோத்திரம் நிற்கிறாங்க, நப்தலி கோத்திரம் நிற்கி, இசக்கார் கோத்திரம் நிற்கி, 12 கோத்திரமும் தாவீதுக்கு, யூதா கோத்திரம் நிற்கி, பெஞ்சமின் கோத்திரம் நிற்கி, 12 கோத்திரம் முன்னால் நிற்கி. அந்த 12 கோத்திரமும் இங்கே கவனிங்க, இந்த விரல் மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒரு டைப்பில் இருப்பான். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சேட்டக்காரன், ஒவ்வொருத்தன்ட்டையும் ஒரு பலவீனம் இருக்குது. எல்லாவனும் படித்தவன் இல்லை, எல்லாவனும் வசதி படைத்தவன் இல்லை. இப்போ தாவீது பார்க்குறாரு, ஆடு மேய்ச்ச என்னையவே இந்த இடத்துக்கு உயர்த்தியிருப்பார்னா இந்த 12 கோத்திரத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எந்த கோத்திரத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மா அப்பா யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு பின்னணி இருக்குது இல்லைன்னு அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீ படிச்சிருக்க படிக்கல அதை பற்றி பிரச்சனை இல்லை, உனக்கு செல்வாக்கு இருக்குது இல்லை அதை பற்றி பிரச்சனை இல்லை, உனக்கு உதவி செய்ய 4 பேர் பின்னால் இருக்கிறாங்க இல்லை அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதை பற்றிலாம் உரி பண்ணாத. ஏன்னா அப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளவங்கெல்லாம் முன்னால் நிற்கிறாங்க. 12 கோத்திரம் சும்மா அவ்வளோ பேரும் பல சூழ்நிலையில் இருக்கிறவங்க. ஒருத்தனுக்கு முடியும், இன்னொருத்தனுக்கு முடியாது. ஒருத்தனுக்கு வாய்ப்பு இருக்கும், இன்னொருத்தனுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ முடிஞ்சவன் முடியக்கூடியவன் சந்தோஷமாக இருக்கான், ஆனால் வாய்ப்பு இல்லாதவன் வேதனையில் நிற்கிறான். இருக்கிறவன் தைரியத்தில் நிற்கிறான், ஆனால் இல்லாதவன் மிகப்பெரிய கேள்வியோடு நிற்கிறான். இப்போ அத்தனை பேரையும் பார்த்து தாவீது சொல்கிறாரு, எவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும். இந்த வசனத்தை பாருங்க, எவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும். இன்னொரு சொல்லுங்க, எவரையும். அந்த எவரையும் இருக்குல்ல, அதுக்குள்ள இங்க இருக்கிற அத்தனை பேரும் உள்ள இருக்கீங்க. இந்த சபை உள்ள இருக்கு. கோயில்பட்டில் விசுவாச பிள்ளைங்க அத்தனை பேர் இருக்கிறீங்க. புரியுற மாதிரி சொல்லட்டா? அந்த எவரையும் சொல்லுங்க. தாவீது ஜெபித்த அந்த ஜெபத்துக்குள்ள 12 கோத்திரமும் இருக்கு. நீ யாரா இருந்தாலும் அத்தனை பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், கவனிங்க. எவரையும் அப்படின்னா பலவீனப்பட்டேன் உள்ள இருக்கான், கடன்பட்டேன் உள்ள இருக்கான், சங்கடப்பட்டேன் உள்ள இருக்கான், தோல்வியை மட்டுமே சந்திச்சேன் உள்ள இருக்கான், துவண்டு போனேன் உள்ள இருக்கான், அவன் மூளையில முடங்கி போனேன் உள்ள இருக்கான், பின்னணியம் இல்லாதனால வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஒதுங்கி போனாமல அவன் உள்ள இருக்கான், மேல படிக்க வைக்க வாய்ப்பு இல்லைன்னு யோசிக்கிறீங்களே அவங்க உள்ள இருக்கிறாங்க, அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய தெரியலன்னு யோசிக்கிறீங்களே அவங்க உள்ள இருக்கிறாங்க. எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும்.
விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னையும் என் குடும்பத்தையும் எங்க ஊழியத்தையும் எங்க சந்ததியையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும். சிலருடைய மனதினுடைய எண்ணங்க என்னன்னா, இதெல்லாம் நம்ம கேட்டு உற்சாகப்பட்டுக்கிட வேண்டியதானே தவிர இதை கேட்டுலாம் இதெல்லாம் அப்படி நடக்குமாங்கிறதெல்லாம் நம்மளாம் நம்ப முடியாதுன்னு நினைக்கிறாங்க. வர வாரம் பேசுகிறாரா, 1ஆம் தேதி பேசுகிறாரா, ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறாரா, அப்படி அந்த நாள் மட்டும் உற்சாகப்பட்டுக்கிடுவோம், அவ்வளோதான். நிறைய பேர் அப்படித்தான் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் உற்சாகப்பட்டால் போதும் அப்படி நினைக்கிறேங்க. இன்றைக்கி நான் பலப்பட்டால் போதும், இன்றைக்கி எனக்கு உற்சாகத்தை கொடுத்தா போதும், இந்த நாள் என் வண்டி ஓடினா போதும். அப்போ வசனத்தை கேட்டு உற்சாகம் அடைய அப்படித்தான் நீங்கள் நினைக்கிறீங்க, பலனடைய அப்படித்தான் நினைக்கிறீங்க. இல்லை இல்லை, அதுக்காக மட்டும் அல்ல. அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை சொல்கிறேன். அந்த நேரத்தில் நான் உற்சாகப்படுத்தினாலும் அது என் வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவதற்காக அதை கொடுக்குறாருக்கும். நிறைய பேர் இது அவங்களுக்கு சரியாக இருக்கும், எவரையும் மேன்மைப்படுத்துறதெல்லாம் அதெல்லாம் நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதெல்லாம் மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா, நமக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னும் சிலர் தூக்கி வர்றதுக்கு பின்னால், அதாவது அதை சொல்லிட்டு நான் சொல்கிறேனே, இஸ்ரவேல் தேசத்தில் இந்த மேன்மை அந்த வார்த்தை தான் முக்கியம். எவரையும் மேன்மைப்படுத்துகிற கரம், எவரையும் மேன்மைப்படுத்துகிற கரம். சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்துகிற கர்த்தருடைய கரம். இந்த மேன்மை இருக்குல்ல, சிலருக்கு பிறப்பிலேயே வந்துச்சு. இஸ்ரவேல் வம்சத்தில் பிறக்கும் பொழுதே சிலருக்கு மேன்மை வந்துச்சு. யாக்கோப்பு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கும் பொழுது 49 ஆதியாகமத்தில் 3ஆம் வசனத்தில் ஒன்று சொல்லுவார், பிறப்பிலேயே, ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும். எதுல மேன்மையில்? எதுல மேன்மையில்? மேன்மை. யாருக்கு இந்த மேன்மை வருது? ரூபனுக்கு. ரூபனுக்கு இங்க ஒரு மேன்மை வருது. இந்த மேன்மை என்ன மேன்மை தெரியுமா? பிறப்பிலேயே வந்த மேன்மை. ஏன் கவனிங்க, இஸ்ரவேல் வம்சத்தில் முதல்ல பிறக்கிற ஆண்மகன், முதல்ல பிறக்கிற ஆம்பளை பிள்ளையா இருக்கணும், அவன் மூத்தவனாக இருக்கணும். அவனுக்கு ஒரு பேர் உண்டு, சேஷ்ட புத்திரன். அவனுக்கு பிறக்கும் பொழுதே ஒரு மேன்மை கொடுக்கப்படுது. எந்த நிபந்தனையும் கிடையாது அதுக்கு. அந்த மேன்மைக்கு நிபந்தனை, நோ கண்டிஷன். அதுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. அந்த மேன்மை அவனுக்கு வந்துடும். சேஷ்ட புத்திரம் அவனிங்க. பிறப்பிலேயே சிலருக்கு மேன்மை வருது. அப்படி யார் இருக்கிறீங்களா? மூத்த குமாரனுக்கு பிறப்பிலேயே மூத்த குமாரர்களுக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது சந்தோஷமா இருக்கும். அப்போ மற்றவங்களாம் சொல்கிறேன் கேளுங்க, அவங்க கவனிங்க, மற்றவங்களாம் நீங்கள் இன்னும் கவனிக்கணும். அப்போ பிறப்பிலேயே உங்களுக்கு ஒரு மேன்மை வருது பாருங்க. இன்னும் ஒரு சிலருக்கு 2 சாமுவேல் 23:23 அங்கே ஒருத்தனுக்கு ஒரு மேன்மை வந்துச்சு. 2 சாமுவேல் 23:23 30 பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன். எத்தனை பேர்ல? 30 பேர். 30 பேர்ல இவன் மேன்மை உள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. இவனை தாவீது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான். 30 பேருக்கு இவன் மேன்மை உள்ளவன். 30 பேர் நிப்பாட்டினா அதுல இவன் ஒருத்தன் தான் மேலானவன். அவன் பேர் என்ன தெரியுமா? பெனாயா. சொல்லுங்க, பார்த்துருக்கீங்களா? பெனாயா. அந்த பெனாயாவை தாவீது பார்க்குறான். அவன் சாதாரண ஆள் இல்லை, அவன் சோட்டா கிடையாது, அவன் ஏப்ப சாப்ப கிடையாது. அவன் யார் தெரியுமா? அவன் இருக்கிறதே திறமசாலி. தாவீது பார்த்தான், திறமசாலிகளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு மேன்மையை கொடுத்தான். இப்போ இங்கே இந்த பெனாயாவுக்கு வந்த இந்த மேன்மை எதனால வந்துச்சுன்னா சொல்லுங்க, திறமையினால. சொல்லுங்க, எதனால? திறமையினால இந்த மேன்மை. அவனுக்கு என்ன திறமைன்னு கேட்குறீங்களா? அதுல 20 வசனம் வாசிங்க. அதே அதிகாரம், அதுக்கு முன்ன 2 வசனத்துக்கு முன்னாடி 20 வாசிங்க. பராக்கிரமசாலி ஆகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். பார்த்தீங்களா? செய்கைகளின் சொல்லுங்க, வல்லவனாய். காரியம் செஞ்சா உருப்படியா செய்யணும். தாய்மார்களா,
சாம்பார் வச்சா சாம்பாராக இருக்கணும், அது ரசம்னா ரசமாக இருக்கலாம், விஷமாக இருக்கக்கூடாது. ஒரு காரியம் செஞ்சால் திறமையாக செய்யணும். எந்த எதனாலும் நீ எந்த வேலைனாலும் பாரு, எந்த படிப்புனாலும் ஆனால் பட் அது நல்லா செய்யணும். அதில் தி பெஸ்ட்டாக இருக்கணும், அதில் ஒரு தனி யூனிக்காக இருக்கணும். அதில் நீ தான் ஒரு யூனிக், அதில் நீ ஒரு விசேஷமாக இருக்கணும். ஒரு ஃபீல்டில் நீ போகிறன்னா ஒன்று அடிச்சுக்கிட்ட ஒருத்தன் இருக்கக்கூடாதுல்ல, அந்த அளவுக்கு நீ இருக்கணும். ஆவிக்குரிய காரியமாக ஜெபம் பண்ணோம்னா நல்லா ஜெபம் பண்ணு, உபவாசம்னா நல்லா உபவாசம் பண்ணு. அரைக்கால் முழங்கால், அரை முழங்கால், முக்கால் முழங்கால், கால் முழங்கால்லாம் இல்லை, நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா உபவாசம் எடு. உபவாசம்னா அது உபவாசமாக இருக்கணும். காலையில் ஒரு 1.5 டம்ளர் ஹார்லிக்ஸு, 11 மணிக்கு அப்புறம் ஒரு ஓட்ஸு, அப்புறம் ஒரு கஞ்சி. இது எதுக்கு உபவாசம்? நீ காலை 4 இட்லி தின்னுட்டு போ, யாரும் வேண்டாங்க. உபவாசம்னா அது உபவாசமாக இருக்கணும். எதை செஞ்சாலும் நல்லா ஆராதனைன்னா நல்லா ஆராதனை பண்ணணும். இந்த ஸ்டைலுக்கு ஆராதனை, பேருக்கு ஆராதனை இதெல்லாம் தூக்கி தூர வச்சிடணும். வேர்த்தாலும் பரவாயில்ல, ட்ரெஸ்ஸு களைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி நல்லா ஆராதிக்கணும். வேர்த்து முடிச்ச உடனே அப்படியே ஒரு 1.5 டம்ளர் தண்ணி நம்மளை சுற்றி இருக்கணும், கீழே விழுந்துருக்கணும் வேர்த்து. அதாவது ஆராதிச்சு முடிச்ச உடனே நல்லா ஆராதிக்க. பிரசங்கம் பண்ணோம்னா முடிஞ்ச அளவுக்கு கிருபையை சார்ந்து நல்லா பண்ணணும். மியூசிக் போறைய நல்லா போடணும், கம்ப்யூட்டர் போறைய நல்லா கீழே போடக்கூடாது, சரியா போட. சரியா? அவன் பாருங்க, செய்கைகளில் வல்லவனாய். அப்படிலாம் ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. செய்கைகள் வல்லவன். என்ன செய்கை நினைக்கிறீங்களா? அதான் விஷயம். கீழே வாசிங்க. அவனை செய்கைகள் வல்லவன் சொல்ல காரணம் தெரியுமா? அதே வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல். ஹலோ, யாரங்க எதை கொண்டிருக்கானா? மறுபடியும் வாசிங்க வசனத்தை எல்லாம் கண்ணு கொண்டு பாருங்க எல்லாரும். 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல். சும்மா பஞ்சத்தில் அடிபட்டது கிடையாது. 2 வலிமையான சிங்கம், கர்ச்சிக்கிற சிங்கம், கர்ச்சித்து கொண்டிருக்கிற சிங்கம். அத என்ன பண்ணானா? கொன்று போட்டானா. கொன்று போட்டானா. சிங்கத்தை கொண்டிருக்காமா. கொசு அடிச்சவன் இல்லை. நம்ம கொசு அடிச்சுட்டு ஊரெல்லாம் விளம்பரம் காட்டிக்கிட்டு இருக்கோம். நான் கொசு அடித்தேன், நான் கொசு அடித்தேன், நான் கொசு அடித்தேன், போட்டாவில் போட்டுக்க, போட்டாவில் தலைப்பு செய்தியாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் சிங்கத்தை அடித்தவன். கவனிங்க, வீட்டுக்காரியை அடிக்கிறவன்லாம் கெட்டிக்காரன் கிடையாது, வீட்டுக்காரரை அடிக்கிறவனும் கெட்டிக்காரி கிடையாது. சண்டெல்லாம் அவர் கூட தான். பாவம் பிள்ளை போச்சு, அவரை போட்டு அடிக்கிறது. அந்த அடியை அடிச்சுட்டு கழிச்சா கரப்பாம்பூச்சிக்கு தெருவுக்கு வந்து நிற்பான். கரப்பாம்பூச்சிக்கு வீட்டு தெருவுக்கு வந்து நிற்பான், தெருவில் முத்தத்தில் வந்து நிற்பான். இவங்கெல்லாம் அப்படிப்பட்ட கிடையாதுங்க, சிங்கத்தை கொன்றவர்கள். அப்போ எவ்வளவு பயங்கரமான ஆட்கள்லாம். கவனிங்க, தாவீது கூட இருந்தவங்க அவங்களுடைய ஃபேஸ் கட்டு எப்படி தெரியும் தெரியுமா? நம்ம பார்க்குறோம் இவர் அவரை மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம் தெரியுமா? ஆனால் தாவீது கூட இருந்தவங்களுடைய முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வாசி வைக்கலாம். 1:12 காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்க முகம் போன்ற முகமும். அவனுங்க முகத்தை பார்த்தாலே சிங்கம் போல இருப்பாங்க. தாவீது கூட இருக்கிறவங்க இந்த பாருங்க, இந்த காது 2லையும் இப்படி முடி இப்படி இருக்கும், முடி வளர்ந்து இப்படி இருக்கும். பால்சேக்கையா பார்த்துருக்கீங்களா? அவருக்கு அப்படி இருக்கும். அவருக்கு அப்படிதான் 2 பக்கமும் முடி அப்படி இருக்கு. அவங்க தாவீது கூட இருந்தவங்க முகத்தை பார்த்தாலே சிங்கம் மாதிரி இருப்பாங்க. மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமும் உள்ளவர்களாய் இருந்து. நம்ம பிள்ளைகிட்ட தண்ணி கொண்டு போனா உசுறு போனப்போ கொண்டு வந்துருவான். அவ்வளவு வேகமா ஓடுற ஆளுக்கு நம்மகிட்ட இருக்காங்க. அது செய்யறான்னா செய்வான், மறுநாள் சாயங்காலம் தான் செஞ்சு முடிப்பான். சில ஆள்கிட்ட ஒரு வேலையை சொல்லணும்னா கிட்டத்தட்ட 30 நாளைக்கு முன்னால சொல்லி வைக்கணும். சில ஆள்கிட்ட ஒரு வேலையை முடினா 30 நாளைக்கு முன்னால சொல்லி வைக்கணும். அப்பதான் மெதுவா வண்டி கிளம்புவோம். பாருங்களேன், சிங்க முகம் போனவங்க வெளிமான்கள் போல வேகம் இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அந்த வசனத்துக்கு வந்துரு, அங்கே வந்துரு. 2 சாமுவேல் 23க்கு வந்துரு. அந்த 20 வசனத்தை வாசிங்க. 2 வலிமையான சிங்கத்தை கொன்னவங்க யாரு? ஒரு மனுஷன், 100 பேர் சேர்ந்துல ஒரு மனுஷன், பெனாயா பேரு. உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி மட்டும் விடலையா, ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். அது இல்லாம கெபிக்குள்ள போய் கொண்டிருக்கான். பாருங்களேன் எவ்வளவு கில்லாடிவன்.
கெபிக்குள்ள போய் சாதாரணமா உசுரோட வர முடியுமா? கெபிக்குள்ள வெறித்தனமா இருக்கும் சிங்கங்கள். அந்த கெபிக்குள்ள போயிட்டு சும்மாலாம் வர முடியாது. அதுல போய் கொன்னுட்டு வந்திருக்கிறான். அவ்வளவு. இப்ப என்னன்னா, இதெல்லாம் தாவீது பார்த்தான். இவன் இவ்வளவு விசேஷமானவன். அதனால தான் தாவீது அவனுக்கு என்ன கொடுக்கறான்னா, 23 வசனம் வாசி. அதுல 30 பேரிலும் இவன் மேன்மை உள்ளவன். திறமை நிமித்தம் அவனுக்கு இங்க ஒரு மேன்மை வருது. முதல்ல என்ன சொன்ன, ரூபன் எதனால வந்துச்சு? பிறப்பினால ஒரு மேன்மை. இவனுக்கு பெனாயாவுக்கு எப்படி வருது? திறமைசாலியா இருந்தவங்க. அதான், நீ எதை செஞ்சாலும் திறமையா செய்யணும். ஒரு டீச்சரா இருக்கீங்களா, குட் டீச்சரா, பெஸ்ட் டீச்சரா இருங்க. உங்க ஃபீல்டுல, உங்க சிலபஸ்ல எல்லாரும் உங்களை தான் தேடணும். வந்துட்டாயா அப்படின்ற கூடாது. அந்த சிலபஸ்ல உங்களை தேடணும். அந்த யூனிக் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த தனித்தன்மை உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த ப்ரொஃபஸர்னா அந்த ப்ரொஃபஸர் அந்த ஃபீல்டில் உங்களை தவிர வேற யாரையும் தேடி போகக்கூடாது. பிரசங்கம்னா உங்க பிரசங்கத்தை கேட்கணும். அல்லேலூயா. உங்க ஃபீல்டில் நீங்க யூனிக்கா இருங்க. அதில் கிருபையை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அப்படிதான் இருந்தாங்க. அது நிமித்தம் ஒரு மேன்மை. கவனிங்க. இப்ப தாவீது நிற்கிறாரு. நின்று அவர் ஜெபம் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்குறாரு. ஆண்டவரே, பிறப்பில் எனக்கு எந்த மேன்மைக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிறப்பில் நான் கடைசி தள்ளப்பட்டவன். பிறப்பில் எனக்கு மேன்மைக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது சொல்கிறான், ஆண்டவரே, என்னுடைய திறமையினால எனக்கு மேலே வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு திறமை இல்லைன்னா என்னை எதுமைக்கு அனுப்புனாங்க? ஆடுமைக்கு. இஸ்ரவேல் வம்சத்தில் முதல் தரமான ஆட்களை லேவியுடைய அந்த ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. ரெண்டாவது கொஞ்சம் படித்து எழும்புறவங்கள மிலிட்ரிக்கு அனுப்புவாங்க. சோட்டாவாக இருக்கிறவங்கள ஆடுமைக்கு அனுப்புவாங்க. இப்போ திறமை அவனை பிறப்பிலையும் தாவீதுக்கு என்ன இல்லை? மேன்மை இல்லை. ரெண்டாவது திறமையிலையும் தாவீதுக்கு என்ன இல்லை? இப்ப தாவீது ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பிறப்பிலையும் நான் இந்த ஸ்தானத்துக்கு வரல, ஆண்டவரே என்னுடைய திறமையினாலையும் வரல, உம்முடைய கரத்தினால, உங்க கரத்தினால இந்த ஸ்தானத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தில் வாய்ப்பு இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? என் குடும்பம், என் பிள்ளைங்களுக்கு பிறப்பில் எந்த வாய்ப்புமே மேலே வர்றதுக்கு இல்லை. 4 பேர் பின்னால் இருந்து தாங்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. இன்னும் சொன்னால் என் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய திறமை என் பிள்ளைகளுக்கு இல்லை. அதுக்கு ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்குது. என் பிள்ளைக்கு ஒரு மேன்மை வருமா அப்படின்னு கலங்கி போயிருக்கீங்கன்னா நீங்கள் தான் அதிகமாக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? இந்த வசனத்துக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க. பிறப்பினால வராத மேன்மை, ஆமே, திறமையினால வராத மேன்மை கர்த்தருடைய கரத்தினால வரும். ஆமே. கை உயர்த்தி ஆண்டவருக்கு வாயை திறந்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய மேன்மை பிறப்பில் அல்ல, திறமையில் அல்ல, உங்க கரத்திலிருந்து வர ஆண்டவரே. உங்க கரத்திலிருந்து வர ஆண்டவரே. உங்க கரத்திலிருந்து வரோம். ஏன்னா அதை தான் தாவீது சொல்றாரு. அங்க இருக்கிற மக்களை, உனக்கு பிறப்புல மேன்மை வராம இருக்கலாம், திறமையில மேன்மை வராம இருக்கலாம், அத்தனை பேரையும் பார்த்து எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். படிச்சு நல்ல பரீட்சை எழுதிட்டு வந்து பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 10, 12 எழுதிட்டு வந்திருக்கிறீங்க. வரக்கூடிய ஒரு 2 வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துன்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. அவருடைய கரத்தினாலே நீங்க மேன்மைப்படுத்தப்படுவீங்க. ஸோ நம்ம பிள்ளைங்க அந்த கிளாஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்கூல் ஃபஸ்ட்டும்பாங்க, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு. அதில் நம்ம பிள்ளைங்க, இன்னும் சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த இடத்துல மேன்மைப்படுத்தப்படணும், படுவார்கள். ஒருவேளை நீ எதிர்பார்த்த மார்க் வரலன்னு வையேன், இங்கே யார் யார் இருக்கீங்கன்னு தெரில, கவனிங்க. எதிர்பார்த்த மார்க்கு நீ எதிர்பார்க்க கர்த்தரால் கூடும், வரும், ஆகும், அவர் கரத்தினால் ஆகும். ஜெபம் பண்ணி விசுவாசித்து காத்துரு. அவர் கிருபையும் அவர்கள் கண்களில் தயவும் உனக்கு கொடுத்து ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஒருவேளை உனக்கு எதிர்பார்த்த மார்க் கிடைக்கலன்னு வையேன், ஃபீல் பண்ணாத, டிஸ்கரேஜ் ஆகாத, சோர்ந்து போகாத. பெற்றோர்களே, உங்களுக்கு தான் சொல்லணும், முதல்ல
பெருசாக ஒரு உதவி கூட செய்யாமல் நைட்டும் பகலும் உட்காந்து புரட்டி படிச்சேடா படிச்சேம்மா, இப்போ இந்த லட்சணத்தை வாங்கத்தான் இப்படி படிச்சே அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போகிற வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்ம சர்டிஃபிகேட் நம்ம பிள்ளைங்க கேட்டாங்க என்னத்துக்காகும் இல்லையா? அதில் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஸோ இதையா பரவாயில்லடா அந்த அந்த மார்க்கை கையில் வாங்கிட்டு அந்த பிள்ளை நீயும் சொல்லணும், பிள்ளையோட பெற்றோரும் சொல்லணும். இந்த 1 நாளாகமோ 29 எடுத்துட்டு அந்த 12ல் கையை வச்சுட்டு இந்த மார்க்கு வாங்கின எவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும், உம்முடைய கரத்தினாலே ஆகும். பிரகாசிக்கிறவங்களாம் பெருசா மார்க்க வச்சுலாம் பிரகாசிக்கல, அவருடைய கரத்தினாலே, அவருடைய கிருபையினாலே. அல்லேலூயா. பவுல் அவருடைய அனுபவத்திலிருந்து ஒரு 2 காரியத்தை சொல்றாரு. பரிசுத்தவானுடைய அனுபவத்திலிருந்து இன்னும் ஒரு காரியம் 3ஐயும் சேர்த்துக்கிடலாம். வேகமா நம்ம கவனிச்சுட்டு அடுத்து அவருடைய கரத்தினால் வருகிற ஒரு மேன்மையை நம்ம கவனிக்கலாம். கவனிங்க, பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 12:7, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் பவுலுக்கு கிடைச்ச ஒரு 2 விதமான மேன்மை. கவனிங்க, அதுல சொல்றாரு எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை. அந்த வார்த்தையை நல்லா நீங்க கவனிக்கணும். வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை, வெளிப்பாட்டின் மேன்மை, வெளிப்பாட்டின் நிமித்த மேன்மை. புரியுற மாதிரி சொல்றேன், என்ன கவனிங்க. பவுல் சொல்றாரு தன்னுடைய மேன்மையை குறித்து பேசுறாரு. தனக்கு கிடைச்ச ஒரே ஒரு மேன்மை. கவனிங்க, ஊழியத்துக்கு வந்த பின்பு பவுலுக்கு எந்த மேன்மையும் கிடைக்கல. இன்னும் சொல்ல போனா அவருக்கு இருந்த எல்லா மேன்மையும் விட்டுட்டு தான் வந்தாரு. அவரை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாலாம் இருக்காது. வளைஞ்ச கால், குள்ள மனுஷன், கண்கள்ல இருந்து ரத்தம், அந்த செதில், அந்த தண்ணீர் வடியக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படியே ஆஞ்சிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. புருஷன் மேலே ஆஞ்சாலேயே 10 அடி தூரம் போயிடுவோம் இல்லையா? போனால ஒருத்தி போய் தான் சொல்கிறேன். மிஸ்ஸஸ் ஜோப் போனால ஒருத்தி போனால நாத்தன் தாங்க முடியல, அதான் ஜீவனை விடுன்ட்டா. கவனிங்க, இப்போ பவுலை பார்த்து அகோரமாக இருக்கிறாரு. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் பவுல் தனக்கு ஒரு மேன்மை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சார். என்ன மேன்மைன்னா, கவனிங்க, இந்த பவுலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு ரொம்ப பெருசு. பவுலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு புதிய ஏற்பாட்டில் யாருக்குமே கொடுக்கப்படலைங்க. அவ்வளவு பெரிய வெளிப்பாடுகள் பவுலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நியாயப்பிரமாணம்னா என்ன, அதுக்குரிய வெளிப்பாடு. கிருபையின் பிரமாணம்னா என்ன, அதுக்குரிய வெளிப்பாடு. திருவிருந்த குறித்த வெளிப்பாடு, உயிர்த்தெழுதலை குறித்த வெளிப்பாடு, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு, நித்தியத்தை குறித்த வெளிப்பாடு, உபதேசங்களை குறித்த வெளிப்பாடு, இத்தனையும் பவுலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப பவுல் பார்க்கிறாரு, இங்க எவ்வளவு பெரிய நாட்டாம உள்ள உட்கார்ந்துருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஜமீன்தார் உள்ள இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளவன் இருந்தாலும் சரி, எவ்வளவு மேன்மை உள்ளவங்க இருந்தாலும் சரி, அத்தனை பேர் மத்தியிலையும் எனக்கு ஒரு மேன்மை இருக்கு. என்ன தெரியுமா? வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை, வெளிப்பாடு கொடுக்கப்பட்டதுனால கிடைச்ச மேன்மை. நீங்க வாழ்கிற உங்க சூழ்நிலை, உங்க குடும்பத்துக்குள்ள அல்லது வெளியில நண்பர்கள் மத்தியில, வேலை செய்கிற இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை விட எல்லாத்துலேயும் உயர்ந்தவர்களாக இருக்கலாம். உங்களை விட அந்தஸ்தில், ஆஸ்தியில், படிப்பில் எல்லாத்திலும் உயர்ந்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் மத்தியில் நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, அவர்களுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசத்தை கொடுப்பது என்ன தெரியுமா? உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடுகள், கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாட்டின் வார்த்தைகள். வார வாரம் வரும்போது தேவன் நமக்கு புது புது வார்த்தைகளை கொடுத்து பேசுறார்ல. ஒவ்வொரு நாளும் வார்த்தை தந்து பேசுறார்ல. குடும்பத்தை குறிச்ச வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார்ல, பிள்ளைகளை குறிச்ச வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார்ல, இந்த வசனத்துடைய வெளிச்சத்தை நம்ம கொடுத்திருக்கிறார்ல. இது அவர்கள் மத்தியில உங்களை மேன்மை உள்ளவர்களாய் மாற்றுகிறது. கவனிங்க கவனிங்க கவனிங்க. அத்தனை சொத்து சுகத்தை விட இந்த வெளிப்பாடு இருக்கு பாருங்க. வெளிப்பாடு இது ரொம்ப முக்கியம். இது விலையேறப்பட்டது.
ஒரு வசனம் நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், ஒரு வசனத்தில் ஒரு வெளிச்சம் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், கவனிங்க, தெற்கத்தி வெள்ளங்களை போல என் சிறையிருப்பை மாற்றுவாருங்கிற வெளிச்சம், அல்லது சொப்பனம் காண்கிறது போல என்னுடைய காரியத்தை திருப்புவாருங்கிற வெளிச்சம், அல்லது ஏதேன் தோட்டத்தை போல பாழானதை பயிரிழமாய் மாற்றுவாருங்கிற வெளிச்சம், அல்லது அந்த லீபனோனின் மகிமைக்கு திரும்ப பண்ணுவேன், அந்த இந்த இப்படிப்பட்ட மகிமைகள், இதெல்லாம் ஒரு வெளிச்சம் இல்லையா? இதெல்லாம் ஒரு வெளிப்பாடுகள் இல்லையா? கோவில்பேட்டில் இருக்கிற அத்தனை கோடீஸ்வரர்களை விட இந்த வெளிப்பாட்டின் வார்த்தைகள் பெற்றிருக்கிற ஜனங்கள் மேன்மை உள்ளவர்கள், ஜனங்கள் மேன்மை உள்ளவர்கள். இந்த வசனத்தின் வெளிப்பாடு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் மேன்மை உள்ளவர்கள். கோணலானது செவ்வை ஆகும், எல்லாம் புதிதாகும், தாண்டி வந்து என்னுடைய தாகம். இந்த வெளிப்பாடு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு கிடைச்ச மேன்மை. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த வார்த்தையின் வெளிச்சம் உங்க பக்கத்துல ஒரு கோடியை வச்சுட்டு வந்து நிக்கிறான் பாத்தீங்களா? அவனுக்கு கிடைக்காது, அவனுக்கு இல்ல. அதை கம்பேர் பண்ணும் பொழுது இவர்கள் மேன்மை உள்ளவர்கள். அதான் பவுல் சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை. அவர் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் சாதாரண வெளிப்பாடு அல்ல, அது அவருக்கு ஒரு பெரிய மேன்மை. யாருக்கும் கிடைக்காத இந்த வசனம், இந்த வசனத்தின் வெளிப்பாடு வெளிச்சம் நமக்கு கிடைக்க பார்த்தீங்களா? எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க, புலம்பாதீங்க. இந்த வெளிப்பாடு விலையேறப்பட்டது, இந்த வார்த்தையின் வெளிச்சம் விலையேறப்பட்டது. 10 கோடியை விட்டுட்டு 12 PhD விட்டுட்டு வந்த பவுல் சொல்றாரு, இப்ப எனக்கு வேற எந்த மேன்மை இல்லாவிட்டாலும் இந்த கர்த்தர் தந்த வார்த்தைகள், இந்த வெளிச்சம், இவைகள் எனக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மை. இதை ருசிச்சவங்க தான் ஆமா இது எனக்கு ஒரு மேன்மைன்னு அவங்களுக்கு புரியவே வரும். இல்லைன்னா சரி 3 குறிப்பில் அது 2வது குறிப்பு போல நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? எங்களுக்கெல்லாம் வசனத்தை தியானிக்கும் பொழுது திடீர்னு ஒரு வெளிச்சம் அடிக்குன்னு வைங்களேன், திடீர்னு ஒரு வெளிப்பாடு வருதுன்னு வைங்களேன், அப்பா ஒரு 10 கோடி அடுக்கி வச்சா கூட அவ்வளவு சந்தோஷம் இருக்காதப்பா. அவ்வளவு இந்த வசனத்தில் உள்ள மகிமை மேன்மை இருக்கு பாருங்க. இன்னைக்கும் சரி அந்த வசனம் உள்ள வந்துருச்சுன்னா ஐயோ சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். 1000 துக்கம் உள்ள இருந்தாலும் இந்த வசனத்தின் வெளிப்பாட்டினுடைய ஆசீர்வாதம் இருக்கு பாரு, அதுக்கு ஏன்னா எதுவுமே இல்லை. இதை வச்சுத்தான் பவுல் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. உங்க பார்வையில் எனக்கு ஒன்றும் இல்லாதவனாலும் ஆண்டவர் எனக்கு எவ்வளோ வெளிப்பாட கொடுத்துருக்கிறாருப்பா. அல்லேலூயா. அந்த பவுல் இன்னொரு அனுபவத்தை, இது அவருக்கு ஒரு மேன்மை. நமக்கு வருகிற மேன்மையில இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். வாரம் வந்து புது வசனங்கள், புது ஒருவேளை தெரிஞ்ச வசனத்துல புது சத்தியம், புது வெளிச்சம் கிடைச்சுன்னு வைங்களேன், அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேன்மை, அது ஒரு பெரிய மேன்மை. இதை ருசிச்சவங்க மட்டும் உரத்த சத்தமா கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. இதே பவுல் பிலிப்பியருக்கு வரும்போது அங்க ஒன்று சொல்றாரு, அங்க ஒரு மேன்மையை பேசுறாரு. பிலிப்பியருக்கு வரும்பொழுது 3:8 வாசிங்க. 3:8 பிலிப்பியர்ல. அது மாத்திரமல்ல, அவனிங்க அது மாத்திரம் இல்ல, வெளிப்பாடு கிடைச்சிச்சுல, அந்த வெளிப்பாட்டுல ஒரு மேன்மை எனக்கு வந்துச்சுல, அது மட்டும் அல்லையா, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. கவனிங்க, இங்க இன்னும் ஒரு மேன்மையை பேசுறாரு. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை. ஒன்னும் கேஸ்லாம் போட மாட்டோம், வாய் திறந்து பேசணும், சரியா? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிவின், இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மை. புரியுற மாதிரி சொல்றேன். இயேசுவை அறிகிறோம்ல, அறிய நமக்கு ஒரு மேன்மை வரப்போகுது, நமக்கு ஒரு மேன்மை வரும். ஆமென் சொல்றீங்களா? இயேசுவை அறிய ஒரு மேன்மை வரியா. அல்லேலூயா. எப்படிங்க அந்த நாளில் இந்த ஃபோனில் இன்றைக்கி நிறைய வந்துச்சுல, 23, 24, அடுத்து 25 வரப்போகுது. அந்த நாளில் 1100 பயன்படுத்தினா இருக்கீங்களா? நோக்கியோ 11 ஆத்தாடி இருக்கீங்களா? சரக் 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 சரக். ஃபாஸ்ட்டு நம்பரை கரெக்டாக வச்சுருக்காங்க கீழே. பஞ்சத்தில் அடிபட்டவங்க அர்த்தம் வாங்க முடியும், வேறு வழி இல்லை. 1100 அப்படின்னு ஒன்று உண்டு, சரியா?
அப்போது இவிகெல்லாம் கிடையாது, இந்த 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 இதெல்லாம் கிடையாது. அப்போ அவிக தான். இப்போ பாருங்களேன், அது உள்ளே போய் அவங்க ஆராய்ச்சி பண்ணி 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 அப்டேட் கொடுத்து 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 வளர்ச்சி அடைய வச்சு இன்னைக்கு S24 வந்து நிற்கிறான். இங்கேருந்து நிலாவை ஃபோட்டோ எடுக்கான். இங்கேருந்து நிலாவை முழுசாக ஃபோட்டோ எடுக்காங்க. ஒரிஜினலாக நீங்கள் ஷாட்டில் அங்கே கூட போனால் அப்படி தெரியாது, அவ்வளோ கிளியராக தெரியுது. அதை அறிய அறிய எவ்வளவு தூரத்தில் அவங்களுக்கு ஒரு மேன்மை. அந்த ஃபீல்டில் அவங்க உள்ளே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து எவ்வளவு அது உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண பண்ண இன்னைக்கு அதில் மேன்மை அடைஞ்சுக்கிறாங்க தானே. அது குறுகின காலம்தான், ஆனால் அதில் ஒரு காரியத்தை அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க தானே. தேவ பிள்ளையை கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வந்து அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றீங்களே, அந்த நாள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இருக்குல்ல? சரி, அன்னைக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்க? இந்த நாளில், இந்த தேதியில், இந்த மணி நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இது ரெண்டுக்கு இடையில ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வந்திருக்கா வரலையா? ஒரு முதிர்ச்சி வந்திருக்கா வரலையா? அன்னைக்கு ஒன்றும் தெரியாதவனா இருந்தேன், ஆதியாகமம் எங்கே இருக்குன்னு வெளிப்பாடுக்கு அடுத்து தேடிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? அப்படிலாம் நம்ம இருந்தோம்ல. இப்போ அவரை அறிய அறிய வார வாரம் வந்து ஆராதிக்க ஆராதிக்க வசனத்தை கேட்க கேட்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வளர்ந்திருக்கிறீங்களே. கர்த்தர் சொல்றாரு, அது உனக்கு ஒரு பெரிய மேன்மையாக்கும், அது உனக்கு ஒரு பெரிய மேன்மையாக்கும், அது ஒரு பெரிய மேன்மையாக்கும். அவரை அறிய அறிய இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டு சேரணுமே. வாய் திறந்து இன்னும் கேட்டு சேரணுமே. எப்படி? அறிய அறிய. ஒரு தேவ பிள்ளைக்கு மேன்மை எங்க இருக்கு தெரியுமா? கிறிஸ்துவை அறிய அறிய. அன்பின் ஆழம், அன்பின் அகலம், அன்பின் உயரம், அன்பின் நீளம், இது அறிய அறிய, ஆண்டவர் அறிய அறிய நமக்கு ஒரு மேன்மை கொடுக்கப்படுது. அது உங்களுக்கு தெரியாது, சத்துருவுக்கு தெரியும், சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன செய்யணும் பாஸ்டர்? ஒழுங்கா ஆராதனைக்கு வரணும், ஒழுங்கா அவர் ஆராதிக்கணும், கர்த்தர் சமூகத்தில் உட்காரணும். கவனிங்க, கர்த்தரை அறியணும்னா கவனிங்க, அந்த செல்போனை புதுசாக வாங்கினவங்க அதில் என்னென்ன இருக்கணும்னா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தெரியுமா? அப்போ தான் உள்ளே போய் பார்க்க முடியும். இப்போ ஆண்டவரை அறியணும்னா நீ கொஞ்சம் கரையும் செலுத்தணும். இயேசுவை அறிய விரும்புகிறவங்க எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? அதுக்கு நீங்கள் கரையும் செலுத்தணும், நேரத்தை கரையும் செலுத்தணும், சில காரியத்தை சாக்ரிஃபை பண்ணணும், சில காரியத்தை ஒதுக்கி வைக்கணும், சில காரியத்தை தூக்கி போடணும், ஆர்வம் உள்ள இருக்கணும், ஆலயத்துக்கு வரணும், ஆராதனை உட்கார்ந்து ஆராதிக்கணும், வசனத்தை ஆர்வமா கேட்கணும், கண்ணை திறந்து கேட்கணும், காதை திறந்து கேட்கணும். அப்படியே கேட்டு சரிஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் கையில்லாத சேர்ல உட்கார வச்சிருக்கோம். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. பவுல் பிரசங்கம் பண்ணது மேல இருந்து ஒருத்தன் கொழுப்பு பிடிச்சவன் ஜன்னல்ல உட்காந்துருக்கான். இடமா இல்லை உனக்கு, எல்லாருக்கும் வழினா இடுமனுக்கு ஒரு வழியா திமிர் பிடிச்சேன். எல்லாரும் ஒழுங்காக உட்காந்துருக்காங்களே பாரு. இப்போ நிறைய பேர் இப்போ நேராக உட்காடுறாங்க, எல்லாரும் ஒழுங்காக உட்காந்துருக்குறாங்க. அவன் மட்டும் போய் ஜன்னலில் போய் உட்காந்துருக்கான். அதான் அவனை வச்சு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. அதுவும் பாருங்க, கம்பி போடாத ஜன்னல். பாவன் அவன் நம்மளை மாதிரி பஞ்சத்தில் அடிபட்டாங்க. வீடு சிலவங்க வீடை கட்டிடுவாங்க, ஜன்னல் போட முடியாது, பார்த்துங்களா, கதவு போட முடியாது, அப்படியே ஒப்பேத்துவாங்க. பாவம் அவனுக்கு பாவம் என்ன பிரச்சனையோ, ஜன்னல் போட முடியாத கதவு சரிஞ்சிருக்காம பொத்துன்னு வந்துட்டான். உடனே பிரசங்கத்தை நிறுத்திட்டு எல்லாரும் அச்சுச்சோ வச்சுச்சுன்னு ஓட, பவுல் மெதுவாக இறங்கி வந்து எழுந்துருன்னு சொல்லி உயிரோடு எழுப்புனார். ஏன்னா பவுலுக்கு என்ன வர இருந்துச்சு? உயிரோடு எழுப்புகிற வர இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் சரிஞ்சு விழுந்தீங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி சேதம்லாம் வராது. ஒருவேளை வந்ததுன்னா எங்களுக்கும் ஒரு வரம் இருக்குது. என்ன தெரியுமா? அடக்கம் பண்ணக்கூடிய வரம் இருக்கு. அதில் கண்ணு விழிச்சு ஒழுங்க உட்காருங்க.
சொல்கிறது புரியல நினைக்கிறேன். சில ஆட்கள்லாம் அப்படியே 90 டிகிரிலேருந்து அப்படியே டிகிரி குறைஞ்சு ஃப்ளாட்டாக மாறி துப்பாக்கியோடு தான் இங்கே வந்து நிற்கணும். டமால் ஒரு 2 பேரை போட்டு தள்ளணும் வைங்களேன், சரியா போயிடும். அடுத்து ரொம்ப விழிப்பாக இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன கொடுமை, நான் சொன்னதை கவனிக்க வேண்டிய ஆள் கவனிச்சிருக்காரு, அதான் பிரச்சனை. நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, நான் சொன்னதை கவனிக்க வேண்டிய ஆட்கள் கவனிக்கணுங்க. பாவம், அவங்களுக்கு இப்ப என்ன வெளிப்பாடோ பவுலுக்கு கிடைச்ச மாதிரி. கவனிங்க, வர்றது ஆராதனை 1.5 மணி நேரம், அதில் 1/4 மணி நேரம் வரும்பொழுதே கடைகளுக்கு போய் பிஸ்கட்டை வாங்கிட்டு அதிலே நேரத்தை ஆய்க்கிறது, ஆராதனை முடியும் போது உள்ளே வர்றது. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்கிறீங்களா? கவனிங்க, இப்போ இயேசுவை அறிவதற்கு நம்ம என்ன செய்யணும்? கரையம் செலுத்தணும். கரையம் செலுத்தாமல் இயேசுவை அறிய முடியாது சார். உங்கள் வாழ்க்கையில் பவுல் என்ன கரையம் செலுத்துறான்னு சொல்கிறேன். இருந்த எல்லா மேன்மைகளையும் விட்டாரு, அவருக்கு இருந்த படிப்புகளை விட்டாரு, அவருக்கு இருந்த வசதிகளை விட்டாரு, அவருக்காக நஷ்டம் என்று குப்பையா எண்ணினாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால அவரை அறியக்கூடிய அந்த ஆளருக்கு பாருங்க, கிறிஸ்துவ நன்கு அறிஞ்சாரு. அவர் அறிஞ்சதுனால ஒன்று தெரியுமா உங்களுக்கு? புதிய ஏற்பாட்டில் எத்தனை ஊழியக்காரன் வரட்டுமே, பவுலை போல பவுலுக்கு ஒத்த ஊழியக்காரங்க இன்னைக்கு வரைக்கும் வரல தெரியுமா? பவுலுக்கு ஒத்த ஒரு ஊழியக்காரங்க இன்னைக்கு வரைக்கும் வரல தெரியுமா? அந்த அளவுக்கு அவர் சாக்ரிஃபை பண்ணாரு, அந்த அளவுக்கு கரையம் செலுத்தினாரு, கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. யாருக்கும் கொடுக்காத ஒரு மேன்மையை கர்த்தர் பவுலுக்கு கொடுத்தாரு. அவருக்கு ஒத்த ஊழியக்காரன் இன்னைக்கு வரைக்கும் எழும்பல. அவ்வளவு ஒரு யூனிக்கா கர்த்தர் பவுலை வச்சுட்டாரு. அவ்வளவு தனித்தன்மை. பவுலே, நீ இவ்வளவு தூரம் எனக்காக செஞ்சிருக்கேல, உனக்கு ஒரு மேன்மையை தரேன். என்ன அறிவதற்காக எவ்வளவு கரையம் செலுத்திருக்க, உனக்கு நான் ஒரு மேன்மையை தரப்போறேன். என்ன மேன்மை தெரியுமா? உனக்கு ஒத்தவன் இனிமே உலகம் இருக்கிற வரைக்கும் யாரும் வரப்போகிறது இல்லை. வரலாம், அவருக்கு ஒத்த இவ்வளவு நிருபங்களை எழுதி, இவ்வளவு 3ஆம் மாணவருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு, இவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்று, இத்தனை மகிமையான காரியங்களை பெற்று, அப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் யாருக்கும் இல்லை. இதுதாங்க கர்த்தர் கொடுத்த மேன்மை. கவனிங்க, நீங்க ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்களில் தாகமுடையவர்களாக கரையம் செலுத்தி வந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒத்த ஒரு காரியம், உங்களுக்கு ஒத்த ஒரு நபர் யார் இருக்காதபடி கர்த்தர் உங்களை தனித்தன்மை உள்ளவர்களாக, மேன்மை உள்ளவர்களாய் மாற்றுவார். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க ஸ்பெஷலா இருப்பீங்க, நீங்க ஸ்பெஷலா இருப்பீங்க. அல்லேலூயா. இதான் பவுல் சொல்ற 2வது மேன்மை. சரி, இப்போ தேவனுடைய கரத்தினால வருகிற மேன்மை, தேவனுடைய கரத்தினால் வருகிற மேன்மை 3 மேன்மை கூட சேர்ந்து சொல்றீங்களா? 1, தெரிந்து கொள்ளப்பட்டது நிமித்தம் வரும் மேன்மை. 2வது, பிரதிபலன் கொடுப்பதனால் வரும் மேன்மை. 3வது, உண்மை நிமித்தம் வருகிற மேன்மை. இன்னொரு முறை சொல்லுங்க, தேவனுடைய கரத்தினால் வருகிற மேன்மை 3. 1, தெரிந்து கொள்ளப்பட்டது நிமித்தம் நமக்கு வருகிற மேன்மை. 2வது, பிரதிபலன் கொடுப்பதனால் வரும் மேன்மை. 3வது, உண்மையா இருப்பதனால் வரும் மேன்மை. இந்த உண்மையின் நிமித்தம் ஒரு மேன்மை ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயமாய் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எது நிமித்தம்? உண்மையினால் வரும் மேன்மை. பைபிளில் ஒரு மனுஷனுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. வேகமா எஸ்தரின் புஸ்தகம் வந்துருங்க. 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வல்லமையும் பராக்கிரமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும். போதும். மொர்தெகாயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தம் சொல்லுங்க. மொர்தெகாயினுடைய மேன்மை. மொர்தெகாய்க்கு ஒரு மேன்மை கொடுக்கப்பட்டது. இந்த மொர்தெகாய் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். மொர்தெகாய்க்கு ஒரு மேன்மை கொடுக்கப்பட்டது. பைபிளில் ஆபிரகாமுக்கு ஒரு மேன்மை வந்துச்சு, அது வேற காரணத்துக்காக.
தாவீதுக்கு ஒரு மேன்மை கொடுக்கப்பட்டுச்சு, அது வேற காரணத்துக்காக. தானியேலுக்கு ஒரு மேன்மை வந்துச்சு, அது வேற காரணத்துக்காக. இப்படி வரிசையாக கொண்டு போகலாம். ஆனால் இந்த மொர்தெகாய்க்கு ஒரு மேன்மை கொடுக்கப்பட்டுச்சுங்க. இந்த மொர்தெகாய்க்கு ஒரு மேன்மை கொடுக்கப்பட்டது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மேன்மை வந்துச்சு அப்படின்னா, அதுலேயே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அவனிங்க மொர்தெகாய்க்கு வந்த 6:3 வாசிங்க. 6:3. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அந்த இரவு ராஜாவுக்கு தூக்கம் வரல. உங்களை கர்த்தர் உயர்த்தணும்னு திட்டம் பண்ணார்ல, அந்த அலாரம் அடிச்ச அடுத்த நிமிஷம் உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய கர்த்தருடைய கரம் ஆயத்தமாகும். இப்போ மொர்தெகாயை உயர்த்துவதற்கு அவனுக்குரிய அந்த கடிகாரத்தில் அலாரம் அடிச்சிச்சு. அந்த அலாரம் அடித்த உடனே கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சார். இவனை உயர்த்தணும்னா, இத்தனை நாள் என் பிள்ளை தூக்கம் இல்லாமல் இருந்தால், இப்போ ராஜாவுக்கு கர்த்தர் தூக்கத்தை நிப்பாட்டினாரு. இப்போ தூக்கம் வராத அகாசுவர் ராஜா 4ஆம் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்காரு. ராஜாக்களுடைய புஸ்தகத்தை எடுத்து வாசிக்காரு. அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு மனுஷன் எனக்கு விரோதமாக ராஜாவை கொல்லும்படி வந்தான். அந்த செய்தி மொர்தெகாய் மூலம் சொல்லப்பட்டு அந்த தீமை தடுத்து நிறுத்தப்பட்டது. ராஜா பாதுகாக்கப்பட்டார். இது ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக நடந்திருக்கு. இப்போ அந்த சம்பவத்தை ராஜா வாசிக்கிறாரு. இப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னால என்ன ஒரு மனுஷன் காப்பாத்திருக்கிறானே, என் உயிரை ஒரு மனுஷன் காப்பாத்திருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது மேன்மை செஞ்சீங்களான்னு கேட்கிறாரு. உடனே பதில் வருது, இல்லை ராஜா. உடனே சொல்றாரு, கவனிங்க, ஆமா, இந்த இரவு அந்த மொர்தெகாய்க்கான இரவு. இந்த இரவு அந்த மொர்தெகாய்க்கான இரவு. ராஜாவுக்கு தூக்கம் வராத இரவு மொர்தெகாய்க்கான இரவு. இப்போ சொல்றாரு, உடனே போய் அவனுக்கு, எனக்கு இதோட விஷயம் என்ன தெரியுமா, அந்த மொர்தெகாய்க்கு ராஜா கொடுத்த மேன்மை இருக்கு பாருங்க, மேன்மை. அந்த மேன்மையை விட விஷயம் என்னன்னா, அது யார் மூலம் கொடுத்தார், அதான் விஷயம். கொல்ல நினைச்ச அவனை, மொர்தெகாயை கொல்லும்படி ஒருத்தன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் மூலமே இந்த மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். பார்த்தீங்களா? இவனை கொலை செய்யும்படி துடிச்சுக்கிட்டு இருந்தவனை கொண்டு கர்த்தர் இந்த மேன்மையை கொடுக்கிறாரு. அந்த வசனம் தொடர்ந்து வாசிங்க கீழே. ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனை வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் தூக்கு மரம் எல்லாம் செய்யறதெல்லாம் கர்த்தர் தடுத்து நிறுத்த மாட்டாரு. ஆயுதங்கள் எழும்புறதெல்லாம் கர்த்தர் தடுத்து நிறுத்த மாட்டாரு. உனக்கு விரோதமா கேஸ் போடுறதெல்லாம் கர்த்தர் தடுத்து நிறுத்த மாட்டாரு. உனக்கு விரோதமா பேசுறதெல்லாம் கர்த்தர் தடுத்து நிறுத்த மாட்டாரு. தூக்கு மரம் தானே, செய்யட்டும் விடு அப்படிம்பாரு. ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பிரச்சனை வந்தது 3ஆவது அதிகாரத்திலே பிரச்சனை வந்துட்டு. யாருக்கு? மொத்த யூத குலத்துக்கும் 3ஆவது அதிகாரத்தில் பிரச்சனை வந்துட்டு. ஆனால் எங்கேயுமே கர்த்தர் செயல்படலை. கடைசியில் கர்த்தர் 3 அதிகாரம் தள்ளி தான் செயல்படுறாரு. 3 அதிகாரம் தள்ளி தான் கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு கேள்வி, ஆண்டவரே, நான் அன்னைக்கு ஒரு நன்மை செஞ்சேன், ஆனால் என் நன்மைக்கு எந்த ஒரு எனக்கு எந்த பரிசு கொடுக்க போல, என் நன்மையை யாரும் நினைக்கல, என் ஊழியத்தை யாரும் நினைக்கல, நான் செஞ்ச நல்ல காரியத்தை யாரும் நினைக்கல, அன்னைக்கு செஞ்சது எல்லாரும் தூக்கி மூலையில் போட்டாங்க, கர்த்தர் மறந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மொர்தெகாய் செஞ்ச அந்த காரியம் அந்த நேரத்தில் கர்த்தர் எடுக்கல. ஏன் தெரியுமா? மொர்தெகாயே, இதை விட ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உன் லைஃப்பில் ஒன்று வரப்போகுது. இதை விட ஒரு நெருக்கடி உன் வாழ்க்கையில் ஒன்று வரப்போகுது. அதற்காக நான் இதை இப்போதைக்கு நான் மூடி வச்சிருக்கேன். இன்னைக்கே நான் உனக்கு இதை கையில் எடுத்தேன்னா உனக்கு ஒரு பரிசு வேணா ராஜா கொடுத்துருப்பாரு. எல்லாருக்கும் முன்னால ஒரு கிஃப்ட் பேப்பரை சுற்றி ஒரு பரிசு கொடுத்து அனுப்பியிருப்பாரு. ஆனால் நான் உனக்கு பரிசு மட்டும் கொடுக்க விரும்பல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உனக்கு ஒன்று எழும்ப போகுது, உனக்கு விரோதமாக ஒரு காரியம் எழும்ப போகுது. நான் இந்த காரியத்தை பயன்படுத்தி ஒன்று ஆசீர்வதிக்க போகிறது மட்டும் ஏன் நோக்கம் அல்ல, உனக்கு விரோதமாய் வருகிற அத்தனை திட்டங்களையும் வேறறுக்க போகிறது. இந்த காரியத்தை வச்சுதான், இதை வச்சுதான் நான் வேறறுக்க போறேன். எதிராக எழும்புகிற அத்தனையும் நான் வேறறுக்க போறேன்.
கர்த்தர் அந்த காரியத்தை மூடி வச்சது, தள்ளி போட்டதுக்கு தாமதமான காரணம் தெரியுமா? பரிசு கொடுப்பது மட்டும் கர்த்தர் நோக்கம் அல்ல. அந்த காரியத்தை பின் நாட்களை கையில எடுத்து அதை வச்சு மொர்தெகாயவும் உயர்த்தணும், எதிராக எழும்பினவனையும் வேரோடு அறுக்கணும். அதற்காக தற்காலிகமாக தேவன் அதை தள்ளி வச்சாரு. யாராவது உங்க ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல நினைக்கிறீங்களா? உங்க பிரயாசத்துக்கு இன்னும் பதில் வரல நினைக்கிறீங்களா? உங்களுடைய அந்த உழைப்புக்கு இன்னும் கரைய வரல யோசிக்கிறீங்களா? எனக்கு தாமதமாகிக்கிட்டு இருக்கு நினைக்கிறீங்களா? தாமதமாகல. கர்த்தர் வேற ஒரு காரியத்திற்காக அதை பயன்படுத்துவதற்காக இப்போதைக்கு கர்த்தர் அதை மூடி வச்சிருக்கிறாரு. இதை வச்சிரு நாளைக்கு தேவைப்படும் அப்படிமோம்ல, இதை வச்சிரு நாளைக்கு தேவைப்படும் சொல்லுவோம்ல. சில கேஸ் எல்லாம் ஆண்டவர் உடனே முடிச்சிட மாட்டாரமோ. ஏதாவது சம்பவங்கள்லாம் ஏதாவது பழைய கேஸ் இருந்தால் எடுப்பாங்க தெரியுமா? ஒரு பழைய அவனை ஒருத்தனை தூக்க நினைச்சாச்சுன்னா அவன் மேலே பழைய கேஸ் இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும். இருந்தானே அதை வச்சு அவன் என்ன செஞ்சிடலாம், தூக்கிடலாம். அதே மாதிரி கர்த்தர் என்ன பண்றாருன்னா, மொர்தெகாயே நீ கேட்க, நான் இன்னைக்கு விதைச்சிட்டு வந்திருக்கிறேன், நாளைக்கே எனக்கு அறுவடை வேணும்னு கேட்குறேன். இரு, இந்த விதை கொஞ்சம் லேட்டாக தான் விதை முளைச்சி வரும், இந்த நெல் கொஞ்சம் லேட்டாக தான் முளைச்சி வரும். நீ இன்னைக்கு விதைச்சிட்டு நாளைக்கே அறுவடை எதிர்பார்க்க, இன்னைக்கு ஜெபிச்சுட்டு நாளைக்கே ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க. தேவ பிள்ளைகளே, சில விஷயங்களுக்கு உங்களுக்கு தாமதம் ஆகுதுன்னா, உங்க செயலுக்கு, உங்களுடைய உழைப்புக்கு, உங்கள் முயற்சிக்கு, உங்கள் ஜெபத்துக்கு, உங்களுடைய ஊழியத்திற்கு காரியங்கள் தாமதமாகுதுன்னா, கர்த்தர் அதை கொண்டு வேற என்னமோ செய்யறதுக்காகத்தான் அதை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அது தூக்கி போடல, மூடி போடல, பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஏன்னா எனக்கு இன்னைக்குள்ள பிரச்சனை தான் எனக்கு தெரியும், நாளைக்கு ஆமான் வரப்போகிற காரியம் எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்குள்ள பிரச்சனை தான் தெரியும், நாளைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் எனக்கு தெரியாது. அப்போ நல்லா கவனிங்க, அன்னைக்கு வரப்போகிற அந்த காரியத்தையும் ஃபேஸ் பண்ணி அதையும் அடிச்சு அதையும் நொறுக்கணும், என்னையும் ஆசீர்வதிக்கணும். இந்த ரெண்டு நோக்கத்துக்காக தற்காலிகமாக கர்த்தர் வச்சிருந்தாரு. என்ன மொர்தெகாயே, இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டேன், எனக்கு பலன் இல்லைன்னு நினைக்கிறியா? எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சேன், எந்த பலனும் வரலன்னு நினைக்கிறியா? எவ்வளோ ஜெபம் பண்ணேன், பலன் இல்லை நினைக்கிறியா? எவ்வளோ பிரயாசப்பட்டேன், பதில் இல்லை நினைக்கிறியா? ஆண்டவர் ஏன் 3 அதிகாரம் தாமதிச்சார் தெரியுமா? ஏன் 3 அதிகாரம் கழிச்சு கர்த்தர் செயல்பட்டார் தெரியுமா? உனக்காக நான் செயல்படுறத அவன் கண் பார்க்கணும், அவன் கண் பார்க்கணும். உனக்காக நான் செயல்படுறத அந்த பய கண்ணு பார்க்கணும். ஆண்டவர் சொன்னாரு, உனக்குன்னு யாரு இல்லை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஊர்ல, உனக்கு நான் இருக்கேங்கிறத காமிக்கணும், உனக்காக நான் இருக்கேங்கிறத காமிக்கணும். மொர்தெகாயே, உனக்குன்னு யாரு இல்லைன்னு மொத்த யூதகுலமும் நினைக்கு, மொத்த சூசான் அரண்மனையும் இவனுக்குன்னு யாரும் இல்லை, அனாதை பையன் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஏன் 3 அதிகாரம் அமைதியா இருந்தேன் தெரியுமா? உனக்கு நான் இருக்கேங்கிறத காமிக்கணும். உனக்குன்னு நான் இருக்கேன், உன் குடும்பத்துக்கு நான் இருக்கேன், உன் பிள்ளைக்குன்னு நான் இருக்கேன், உன் ஊழியத்துக்கு நான் இருக்கேன், உனக்குன்னு நான் இருக்கேங்கிறத காமிக்கிறதுக்கு தான் அந்த 3 அதிகாரம் நான் அமைதியா இருந்தேன். அந்த 3 அதிகாரம் கழிச்சு கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சாரு. ஒத்த ராத்திரியில எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க? ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதான் கர்த்தர் செஞ்சா இப்படித்தான் தெரியும். முற்றத்துல இருந்தவனை கொண்டு வந்து ராஜா பக்கத்துல உட்கார வச்சாரக்கும். முற்றத்துல இருந்தவனை, புரியலையா உங்களுக்கு? புரியலையா உங்களுக்கு? அரண்மனை வாசல்ல இருந்தவனை ஒரு வேலை உள்ள இருக்கிற வேலைக்காரன் ரெக்கமெண்ட் பண்ணா, அந்த கேட்டுக்கு வெளியே இருக்கிறவன் கேட்டுக்கு உள்ளதான் வந்து இருக்க முடியும். ஆனா இது வேற யாரும் செய்ய முடியாது, ஒரு ஆள் மட்டும்தான் செய்ய முடியும். எவரையும் மேன்மைப்படுத்துகிற கர்த்தருடைய கரத்தினால் மட்டும்தான். முற்றத்தில் இருந்தவன் ராஜாவுடைய சிங்காசனத்து பக்கத்துல, இதுதான் அவர் கரத்திலிருந்து வர்ற மேன்மை, ஒரு ராத்திரியில வந்த மேன்மை.
அல்லேலூயா. இது ஏன் கர்த்தர் இவனுக்கு செஞ்சாருன்னா, இது ஏன் செஞ்சாருன்னா, இவன் 2 விஷயத்துல உண்மையா இருந்தான். ஒன்று, தன்னுடைய தேவனுக்கு உண்மையா இருந்தான். தன் தேவனுக்கு உண்மையா இருந்தான். நீ ஆமனா இருந்துக்கோ, ஆமனுக்கு அப்பனா இருந்துக்கோ, எனக்கு பற்றி கவலை இல்லை. நான் யெகோவா தேவனை வழிபடுகிறவன். நான் யெகோவா தேவனை வழிபடுகிறவன். நீ போடுற பிச்சை காசுக்காக என் தேவனை நான் விட்டுட்டு வர முடியாது. என் ஆண்டவரை விட்டுட்டு வர முடியாது. அவரை மட்டுமே வழிபடுகிறவன், கர்த்தரை மட்டுமே பின்பற்றுகிறவன், கர்த்தரை மட்டுமே சேவிக்கிறவன். அவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வரக்கூடியதான உலக ஆதாயத்துக்கு விலை போகாதவன், விலக போகாத மொர்தெகாய். ஐயா கவனிங்க, இந்த விசுவாசத்தை விலைக்கு வித்துறக்கூடாது. வைராக்கியத்தை விலைக்கு வித்துறக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை விலைக்கு வித்துறக்கூடாது. சொந்தக்காரனுக்காக, உடன் பிறந்தவனுக்காக, கண்டவனுக்காக, கண்டவளுக்காக, கண்ட ஆட்களுக்காக விலை போயிடக்கூடாது. கர்த்தருக்குரிய காரியத்துல, வசனத்தின்படி வாழ்ற விஷயத்துல, வைராக்கிய காரியத்துல மொர்தெகாய் தனித்து நின்னாலும் தைரியமானா, அதுல உண்மையா இருந்தான். உண்மையா இருந்தான். உண்மை கர்த்தருக்கு உண்மையா இருக்க தேவ பிள்ளையே, சபையே. இந்த 4 செவத்துக்குள்ள இல்ல, உலகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் கூட தேவனுடைய கண்கள் என்ன பார்க்கிறது என்று சொல்லி கர்த்தருக்கு உண்மையா இருங்க. அவர் மேல வச்ச விசுவாசத்துக்கு உண்மையா இருங்க. அந்த வைராக்கியத்துக்கு உண்மையா இருங்க. யாருக்காகவும் விலை போயிடாதீங்க. விசுவாசத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. டோன்ட் காம்ப்ரமைஸ். ஒருபோதும் விசுவாசத்துக்கு அடுத்த காரியத்தில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அவன் கர்த்தருக்குரிய காரியத்தில் உண்மையா இருந்தான். கர்த்தர் கவனிச்சு பார்ப்பாரு. உங்க வேலை ஸ்தலத்துல, நீங்க பணி செய்யற இடத்துல எந்த அளவுக்கு நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீங்கிற தேவன் பார்ப்பாருங்க. உங்க இருதயம் யாரை சார்ந்து இருக்கு, யாரை பிரியப்படுத்துவதற்காக நீங்க செயல்களை செய்யறீங்க, எல்லாம் கணக்கு வைக்கப்படுகிறது. கர்த்தருக்கு உண்மையா இருந்து பாருங்க. அவன் கர்த்தருக்கு உண்மையா இருந்தவன், அதான் அவர் கரம் அவனை மேன்மைப்படுத்தியது. 2வது இன்னொரு விஷயம் அவன்கிட்ட இருந்தது. தன் கண்ணால பார்த்த ஒரு காரியத்தை அவன் கண்டும் காணாதவனாய் போகல. ராஜாவுக்கு ஒரு தீமை வருதுன்னு கண்டுபிடிச்ச உடனே, ராஜாவுக்கு ஒரு தீங்கு வருதுன்னு தன் காதில் விழுந்த உடனே, தன் கண்களால் பார்த்த உடனே, நமக்கு என்ன, அவனுக்கு வலிச்சா எனக்கு என்ன அப்படின்ட்டு போகல. தன் கண்ணால் பார்த்த உடனே ஆவியானவர் உள்ள பேசுறாரு. அவனால் அடக்க முடியல. உடனே துணிஞ்சு செயல்பட்டான். அந்த தேசத்துக்கு உண்மையா இருந்தான். அந்த ராஜாவுக்கு உண்மையா இருந்தான். தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, பரிசுத்தாவியப்பட்ட தேவ பிள்ளையே, தேவாவியப்பட்ட தேவ பிள்ளையே, கவனிங்க. தேவனுக்கு உண்மையா இருக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் உனக்கு கொடுத்த சபைக்கு நீ உண்மையாரு. கர்த்தர் உனக்கு கொடுத்த சபைக்கு நீ உண்மையாரு. கண்ணால பார்த்துட்டு கண்டும் காணாதவள போகாத, கண்டும் காணாதவள போகாத. காதால கேட்டுட்டு சபைக்கு ஒரு தீமை வருதா, தேவனுடைய ஜனத்துக்கு ஒரு தீமை வருதா, தேவ காரியத்துக்கு ஒரு தீமை வருதா, துணிஞ்சு வந்து நின்று அந்த காரியத்திற்காக கர்த்தருடைய பாதத்துல, முழங்கால்ல, வைராக்கியத்துல, ஜெபத்துல அந்த காரியத்தை சத்துருவை வேதனைக்கும்படி, தேவ ஜனத்தை பாதுகாக்கும்படி துணிஞ்சு நின்று பாரு. உண்மையாரு, 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 உண்மையாரு. மொர்தெகாய் 2 விஷயத்துல உண்மையா இருந்தான். தேவனுக்கு உண்மையா இருந்தான், அந்த ராஜாவுக்கு உண்மையா இருந்தான். சபையே, கர்த்தருக்கு உண்மையா இருங்க. இந்த அடுத்த 5 நிமிஷத்துல நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அடுத்து 1 வாரம் கழிச்சு தான் நான் உங்களை பார்க்க போறேன். ஆனா 24 மணி நேரமும் நிழல் போல தொடருகிற தெய்வம் வாழ்க்கைய உன் கூட சூழ்ந்து வருகிறாரு. கர்த்தருக்கு உண்மையா இருங்க. வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன். வாலிப தம்பி, தங்கச்சி, கர்த்தருக்கு உண்மையாரு. சரியா? சரியா?
நீ 120 அடி ஆழம் தோண்டி உள்ளே போய் உக்காந்தாலும் அங்கே ஒரு கேமரா உள்ளே வருது, அங்கே ஒரு சிசிடிவி கேமரா உள்ளே வரும். புரியுதா? கர்த்தருக்கு உண்மையாரு. ரெண்டாவது, உன் சபைக்கு உண்மையாரு. சில காரியத்தை கண்டுட்டு எனக்கு என்னன்ட்டு போகாத, எனக்கு வலிக்கலன்ட்டு போகாத. ஒரு நாள் வலிக்கும், தாங்க முடியாமல் இருக்கும். சபைக்கு உண்மையாரு. சின்ன காரியமோ பெரிய காரியமோ சபை விஷயத்தில் உண்மையாரு. ஒரு தீமை அப்படின்னு கண்டுபிடிச்சா உடனே முழங்கால நின்று தூற்றாத, திரியாத, தூக்கி தூர எரியாத, எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்காத, முழங்கால் நெல்லு. அந்த தீமையை தடுத்து நிறுத்துவதற்காக போராடு. ஆவியான உனக்குள்ள உணர்த்துகிற காரியத்திற்கு உண்மையா ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை செய்வதற்கு ஒன்று அர்ப்பணி. அதை செஞ்சு பாரு. இந்த உண்மையின் நிமித்தம் உங்களையும் உங்க சந்ததியை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரு. இது நிமித்தம் சிலருக்கு இந்த சபையில ஒரு மேன்மை வரப்போகிறது. இந்த சபையில இந்த 2 காரியத்துல யாரெல்லாம் உண்மையா இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வருஷத்துல எவரையும் மேன்மைப்படுத்துகிற கர்த்தருடைய கரம் இந்த வருஷத்துல சில குடும்பங்களை அந்த கரம் மேன்மைப்படுத்துகிறது. கர்த்தருடைய கரம் அவர்களை மேன்மைப்படுத்துகிறது. மேன்மைப்படுத்துகிறது. இதுக்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? இதனால தான் மொர்தெகாய்க்கு ஒரு ராத்திரியிலே அவ்வளோ பெரிய மேன்மை வந்துச்சு. எத்தனை பேர் இதுக்கு அர்ப்பணிக்க போறீங்க? அப்படியே முழங்கால் படிட்டு போ. யோசித்து பாரு. இன்னைக்கு நீ இருக்கிற ஸ்தானத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லைல்ல. இன்னைக்கு நம்ம அநேகர் நம்ம இருக்கிற ஸ்தானத்துக்கு நம்ம சம்பந்தம் இல்லை, கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. இந்த சம்பந்தம் இல்லாத இந்த உயர்வு, இந்த மேன்மை, இது கிருபையே வேறொன்று இல்லப்பா. இது கிருபையை தவிர வேற ஒன்று இல்லை. இன்னைக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதம் என் பிறப்பில வந்த ஆசீர்வாதம் அல்ல, என் திறமையில வந்த ஆசீர்வாதம் அல்ல, 4 பேர் சேர்ந்து உதவி செஞ்சல வந்த ஆசீர்வாதம் இல்லை. உம்முடைய கரத்தினால வந்தது, உம்முடைய கரத்தினால வந்தது. எவரையும் மேன்மைப்படுத்துகிற என் தேவனுடைய கரத்தினால வந்தது. உடைய கரத்தினால் வந்ததுப்பா. எங்களை தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம்ப்பா. இந்த தேவனுக்கு உங்களுக்கு நாங்க வாழ்நாள் முழுது உண்மையா இருக்கணும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க தந்த சபைக்கு உண்மையா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ ஒன்று பேசணும்னு எங்களுக்கு இதை நீங்கள் பேசலை. இந்த வார்த்தையை இங்கே இருக்கிற அத்தனை குடும்பங்களிலும் கர்த்தர் நீங்கள் பார்க்க வைக்க போகிறீங்க. இந்த உங்கள் கரத்தின் மேன்மையை இங்கே இருக்கிற குடும்பங்கள் பார்க்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைங்க பார்க்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தனித்து விடப்பட்ட பிள்ளைங்களை கர்த்தரின் கர தூக்கி விடுவதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தின் மேன்மைக்காகவே சிலர் இங்கே காத்து கொண்டு இருக்கிறாங்க. சிலர் இங்கே காத்து கொண்டு இருக்கிறாங்க. உனக்கு அவங்களால வரணும்னா எப்பயே வந்திருக்கோம். அவங்களால ஏன் வரல தெரியுமா? அவர்களால் உங்களுக்கு ஏன் வரல தெரியுமா? நீங்க அவருடைய கரத்தினால உயர்த்தப்பட போறீங்க. அவருடைய கரத்தினால உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, உங்க சபை, உங்க காரியம் கர்த்தருடைய கரத்தினால உயர்த்தப்பட போகிறது. உயர்த்தப்பட போகிறது. உயர்த்தப்பட போகிறது. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசின உங்கள் சத்தியங்களுக்காக, வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வார்த்தைகள் அப்படியே உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை நிறைவேற்றி தருவதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் பலிபீடத்தில் நின்று இந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இங்கிருந்து நீங்கள் என்னென்னலாம் பேசுனீங்களோ அதை உண்மையிலேயே அர்ப்பணத்தோடு யாரெல்லாம் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டாங்களோ, யாரெல்லாம் அதை ரிசீவ் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கும்
கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்க கரத்தினால் நிறைவேற்றுவீராக. அன்றைக்கு சாலமோன் ஒரு ஜெபம் பண்ணினா, என் தேவனாய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தன் வாக்கினால் சொன்னதை தன் கரத்தினால நிறைவேற்றினாரு. தன் கரத்தினால நிறைவேற்றுகிற கர்த்தர் எங்கள் தேவன். இங்க இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் உங்க கரத்தினால இதை நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படி உங்க பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பெருக நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.